ஹல்லேலூயா. இன்னும் சில அதிகாரங்கள் இப்படித்தான் இருக்கும். காலையில் என்ன ஆல் பேட் நியூஸ். ஆனால் எசேக்கியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்தை இந்த நாளில் நாம் தியானிக்கிறோம். கவனிங்க, தீர்க்க தரிசனம் 2 வகையாய் பார்க்க வேண்டும். தீர்க்க தரிசனத்தை 2 வகையாய் பார்க்க வேண்டும். ஒன்று, நிகழ்கால நிறைவேறுதல். அடுத்து, நீண்ட கால நிறைவேறுதல். இப்போ ஒரு திட்டம் போட்டா கூட ஷார்ட் டேர்ம், லாங் டேர்ம் கோல்னு சொல்லுவாங்க. ஒரு திட்டம் வகுக்கிறப்போ ஷார்ட் டேர்ம் கோல், லாங் டேர்ம் கோல். அந்த மாதிரி ஒரு தீர்க்க தரிசனம் அப்போ வாழக்கூடிய சந்ததிக்கும் இருக்கும், வரப்போகிற நாட்களுக்கும் இருக்கும். ரொம்பலாம் இதை பார்த்த உடனே ஐயோ இப்படி இருக்கே எல்லாம் பயப்பட வேண்டாம். இதுல ஒரு மனுஷன் எழும்பி ஆண்டவர்கிட்ட முறையிட்டா, ஒரே ஒரு மனுஷன் எழும்பி ஆண்டவர்கிட்ட முறையிட்டா, தாம் செய்ய நினைத்த தீங்கை அவர் செய்யாமல் விட்டு விடுவார். அவர் செய்ய நினைத்த தீங்கை செய்யாமல் விட்டு விடுவார். சொல்றாரு, எனக்கு கீழ்ப்படியாம நடந்தா இப்படியெல்லாம் செய்வேன்னு சொல்றாரு. யாருக்கு? தீர்க்கதரிசிக்கு. பின்வரும் அதிகாரங்கள் படிக்கிறப்போ இதே தீர்க்கதரிசி நம்ம பண்ண ஏன் இந்த புக்கை தெரிஞ்சுக்கணும்னா, ஒரு விதத்துல இவன் மோசே மாதிரி. யாரு? எசேக்கியேல். ஏன்? இவனும் திறப்பில் நிற்கிறான். ஹல்லேலூயா. இவனும் சுவற்றை அடைக்கிறான். கர்த்தர் தாம் செய்ய நினைத்த தீங்கை முழுவதுமாய் செய்து அப்படியே 1/3 பங்கை அழித்து போடாதபடிக்கு, தலைக்கு வந்தது தலைப்பையோட போச்சுன்னுவாங்கல்ல, கொஞ்ச தீங்கோடு கர்த்தருடைய கோபத்தை தடுத்து நிறுத்துவான். அதுக்கு 48 வரலாம் காத்து நிற்கணும். ஆனா வழியில ஆண்டவர் சொன்ன இவைகளை என்னத்தான் பண்ண கேட்டுத்தான் ஆக வேண்டும். சரி, இன்றைக்கு என்ன? கர்த்தர் தீர்க்கதரிசியை அழைக்கிறார். ஒரு சவரங்கத்தி வாங்கி அந்த கற்கான கத்தியில உன்னுடைய தலைமுடியையும் உன் தாடியையும் அதை வெட்டி அல்லது சிரைத்து கொண்டு தராசுல நிறுத்து. தராசு நியாய தீர்ப்புக்கு அடையாளம். தராசு எதுக்கு அடையாளம்? கோர்ட்ல தவறாம இருக்கிற ஒரு காட்சி அது. கண்கள் கட்டப்பட்ட நீதி தேவதை. அந்த அம்மா கையில என்ன இருக்கும் சொல்லுங்க? தராசு இருக்கும். தானியேல் புத்தகத்துல கூட ஒருத்தனை மேனே மேனே தெக்கேல் உப்பார்சின் எழுதுச்சு, நீ தராசிலே நிறுத்தப்பட்டு குறைவாய் காணப்பட்டாய். இப்போ முடிய போய் தராசுல நிறுத்த சொல்றாரு ஃபர்ஸ்ட். 2வது அதை 3ஆ பிரிக்க சொல்றாரு. ஒண்ணு போன அதிகாரத்துல ஒரு செங்கலை நிறுத்தி அதை சுத்தி கோட்டை அமைச்சு அப்படின்னு சொன்னார் இல்ல, அந்த இடத்துல நெருப்பை உண்டாக்கி 1/3 பங்கு கொளுத்தி போட்டுரு. இது இந்த 3 சாபமும் இஸ்ரவேல் ஜனங்க மேல வந்துச்சு. ஆனாலும் முழுவதுமாய் அனைவரும் அழிந்து போகாதபடி கர்த்தரே மனம் மாறி மனம் இறங்கி காப்பாற்றினார். அழிப்பேன் என்று ஒரு ஜாதியாரை பார்த்து நான் சொல்வதுண்டு, அழிப்பேன் என்று சொல்வதுண்டு. அவர்கள் மனம் திரும்பி என்னை ஏற்றுக்கொண்டால் நான் அவர்கள் மீது கொண்டு வர நினைத்த நியாய தீர்ப்பை செய்யாமல் நிறுத்தி விடுவேன். ஆசீர்வதிப்பேன் என்று வேறொரு ஜாதியாரை பார்த்து நான் சொல்வதுண்டு. அவர்கள் கீழ்ப்படியாமல் போனால் அவர்கள் மீது ஆசீர்வாதத்தை நிறுத்தி சாபத்தை வரவழைப்பேன். இதுல இருந்து ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, எல்லாம் நான் தான், எல்லாம் என் இஷ்டம், என் விருப்பப்படிதான் நான் செய்வேன் ஆண்டவர் சொல்றார். சரி, ஆண்டவருடைய விருப்பத்தை
நமக்கு ஏற்றபடி நம்மால் மாற்றிக்கொள்ள முடியும். எப்படி? நம்மை தாழ்த்தி ஆண்டவருடைய சமூகத்துல மன்னிப்பு கேட்கும் பொழுது, நம்மை தாழ்த்தி ஆண்டவருடைய கரத்துல நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுது, அவர் செய்ய நினைத்த தீங்கை செய்யாமல் விட்டு விடுவார். ஹல்லேலூயா. அதில் கொஞ்சம் மாத்திரம் எடுத்து உன் வஸ்திரத்தின் ஓரத்திலே முடிந்து வைத்துக்கொள். அதில் கொஞ்சத்தை தீயிலே எரிந்து விடு, அக்கினியால் சுட்டெரித்து விடு. 5ஆம் வசனத்துக்கு வரும் பொழுது கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், இதுவே எருசலேம் புறஜாதிகளின் நடுவே நான் அதை வைத்தேன், அதை சுற்றிலும் தேசங்கள் இருக்கிறது. அது புறஜாதிகளை பார்க்கலும் என் நியாயங்களையும், தன்னை சுற்றிலும் இருக்கிற தேசங்களை பார்க்கல என் கட்டளைகளும் அக்கிரமமாக மாற்றி போட்டது. அவர்கள் என் நியாயங்களை வெறுத்து என் கட்டளைகளில் நடவாமல் போனார்கள். இந்த உலகத்திலே மகா ஆசீர்வாதத்தை அனுபவிக்கிறதும் யார் தான்? இஸ்ரவேல் தான். மகா வேதனையை அனுபவிக்கிற மக்களும் யார் தான்? இஸ்ரவேல் தான். ரெண்டும் இவங்க தான். இவங்கள மாதிரி வசதியா வாழறவங்க யாருமே கிடையாது. எப்படின்னா, திடீர்னு சைரன் சத்தம் கேட்கும். ஆம்புலன்ஸ், முன்னால ஆம்புலன்ஸ் போனா என்ன கேட்கும் ரோட்ல? ஒரு மாதிரி சத்தம். சரி, அது பெம்மல் விசில் அடிக்கல. முன்னெல்லாம் மைன்ஸது போச்சு, பெம்மல்து போச்சு, எல்லாம் போச்சு. நம்ம ஊர்ல எல்லாம் இருந்துச்சு, எல்லாம் போச்சு. ஓகே, அந்த சத்தம் கேட்டதும் வீட்டுக்கு வீட்டுக்கு என்ன வச்சிருப்பாங்க? பதுங்கு குழி மாதிரி, குண்டு துளைக்காத இடம். நீ செய்ய வேண்டியதெல்லாம் ஓடி போய் அங்க ஒளிஞ்சுக்கணும். அங்க என்ன இருக்கும்? ஒரு வாரத்துக்கு வேண்டிய சாப்பாடு இருக்கும். உனக்கு என்ன வேணும் அதெல்லாம் அங்க என்ன பண்ணி வச்சிருப்பாங்க? ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பாங்க. எவ்வளவு பேருக்கு? அவங்க நாட்டு மக்கள் எல்லாருக்கும். இப்போ அடுத்த 10 நிமிஷம் கழிச்சு நம்ம டைம் பிளாக் மேல குண்டு விழுதுன்னு நம்மளுக்கு தெரியுமா? ஆனா அவங்களுக்கு தெரியும். புரியுதா? அவ்வளோ கண்டுபிடிப்புகளை கண்டு வச்சுக்கிறாங்க. இப்போ உதாரணத்துக்கு ஈரான்ல இருந்து புறப்படுது அணுகுண்டு இஸ்ரேல் மேல ஒரு விழுத்துக்கு. ஈரான்ல அவன் சுவிட்ச் ஆன் பண்ணோன்னு அது ஸ்டார்ட் ஆச்சு பாரு, அப்பவே அத்தை இவன் கம்ப்யூட்டர்ல பார்த்துறான். வழியிலே நடுவானிலே தடுத்து நிறுத்திடுறான். தவறி 100ல 99 நடுவானிலே அடிக்கப்படுது. ஒண்ணு வந்து விழுந்துடக்கூடாது, அதுல கூட உனக்கு உயிர் சேதம் ஏற்படக்கூடாது. அதனால ஓடி போய் என்ன பண்ணிக்கோ, ஒளிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு யுத்த நாட்களில் இப்படிப்பட்ட யுக்திகள் அவங்க. ஏன்னா ஆண்டவரே சொல்றார், இஸ்ரவேலை சுற்றி தேசங்களை நான் வைத்தேன், அல்லது எருசலேமை சுற்றி என்ன வச்சேன்? தேசங்களை வைத்தேன். அவங்களை எதுக்கு வச்சேன்னா, அவங்க முன்னால இவர்கள் பயபக்திக்குரிய மக்களாய் வாழ வேண்டும். நம்மளை சுற்றி புறஜாதியான ஆண்டவர் வச்சுட்டு நம்ம வீட்டை நடுவுல வச்சாருன்னா நம்ம குடும்பம் ஜெபிக்கிற குடும்பமா காட்டணும் அவங்களுக்கு. நம்ம குடும்பத்துல எப்பொழுதும் ஜப சத்தம் கேட்கிறதாக அவங்களுக்கு புறஜாதியாருக்கு அறியப்பட வேண்டும். ஆனா நம்ம அவங்கள விட அதிகமா கெட்ட வார்த்தை பேசுறோம், இலக்கணமா பேசுறோம். புறஜாதிக்கு முன்பதாக சாட்சியாய் வைக்கப்பட்ட நாம் சாட்சியை கெடுத்து விடுகிறோம். அவங்கள விட மோசமான காரியங்களில் ஈடுபடுகிறோம். இதை பார்க்கிற கர்த்தர் நியாய தீர்ப்ப புறஜாதிக்கு மேல கொண்டு வர்றதுக்கு முன்னால யார்கிட்ட கொண்டு வந்துடுறாரு? நம்ம மேல கொண்டு வந்துடுறாரு. அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், உங்களை சுற்றி இருக்கிற புறஜாதிகளை பார்க்கிலும் அதிகரிக்கிறவர்களாகிய நீங்கள் என் கட்டளையில் நடவாமல் என் நியாயங்களின்படி செய்யாமல், உங்களை சுற்றிலும் இருக்கிற புறஜாதிகளை பார்க்கிலும் நீதி நியாயங்களின்படியாவது நடவாமலும் போனபடியினால் நானே உனக்கு விரோதமாக வந்து புறஜாதிகள் கண்களுக்கு முன்பதாக உன் நடுவிலே நீதி செலுத்தி நான் முன்பு செய்யாத நீ செய்யாதிருப்பதுமான விதமான உனக்கு உன் எல்லா அருவருப்புகளின் நிமித்தமும் செய்வேன். என்ன அப்படி இவங்க பண்ணிட்டாங்க? அதை யோசிக்கணும் இல்லையா? என்ன அப்படி பண்ணிட்டாங்கன்னா, இஸ்ரவேல் மாதிரி கர்த்தருடைய அற்புதத்தை கண்ணால கண்ட ஜாதி எதுவுமே கிடையாது. இவங்க கண்ணு முன்னால சிவந்த சமுத்திரம் 2ஆ பிரிஞ்சு வெட்டாந்தரையில நடந்தவங்க. உலகத்துல வேற எங்கேயும் இந்த சரித்திரம்
இல்ல. இன்னொன்னு ஒண்ணு தெரியுமா? யாத்ராகமத்தை இன்னைக்கு வரல யாருமே இல்லைன்னு சொல்ல. யாத்ராகமம் புக் எடுத்துக்கிட்டீங்கன்னா இஸ்ரவேல் சொன்னாங்க எகிப்துல இருந்து கானானை நோக்கி வந்தது. அதுல குறிப்பா எகிப்துல 10 வாதையே நடக்கல, எகிப்துல தலைச்சன் பிள்ளை சங்கரிக்கப்படல, எகிப்தின் சேனையெல்லாம் சிவந்த சமுத்திரத்துல அழிஞ்சு போல, தவுக்குல வரல, சொறி சரங்கு வரல அப்படின்னு யாரும் சொல்ல. வந்துச்சுன்னு பைபிள் யாத்ராகமம் சொல்லுது, ஆனா வரலன்னு யாரும் சொல்ல. அப்படின்னு என்ன அர்த்தம் சொல்லுங்க? ஒத்துக்கிறாங்க, வந்துச்சுன்னு ஒத்துக்கிறாங்க. இப்போ 40 வருஷம் மன்னா பொழிந்து அதை புசித்த ஜாதி வேற யாரும் இல்ல. மன்னாவா அப்படின்னா என்னன்னு எங்களுக்கு தெரியல, யாரும் சொல்லல. இப்ப இவங்கள மாதிரி அற்புதத்தை கண்டவர்கள் யாரும் இல்ல. அற்புதத்தை கண்டவர்கள், ஆசீர்வாதத்தை கண்டவர்கள் கர்த்தரை விட்டு பின்வாங்கி போகும் பொழுது தான் ஆண்டவருக்கு கோபம் வருது. நன்மையை அனுபவிச்சுட்டு, ஆண்டவர் செய்த நன்மையை அனுபவிச்சுட்டு பின்மாற்றத்துல போகும்போது தான் அவருக்கு கோபம் வருது. இன்னும் கொடூரமாய் என்ன பண்றாரு? அவர்களை தாக்குகிறார். இதுல ஒரு விஷயம் என்னன்னா, இந்த எல்லா பிரச்சனையிலும் எதிராளிகள் வல்லமை பொருந்தியவர்கள் அல்ல. இட்ஸ் நாட் தி எனிமீஸ். இவங்க மேல அழிவை கொண்டு வந்தது சத்துருக்கள் அல்ல, கர்த்தர் இவங்களை என்ன பண்ணிட்டாரு? இது ஒரு பிரச்சனைக்கு நல்லா கேளுங்க, கிறிஸ்தவர்கள் ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆகிய நமக்கு இது ஒரு பெரிய பாடம். நம்ம எதிர் வீட்டுக்காரர் எப்ப பாரு நம்ம கிட்ட சண்டை போட்டு இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், பக்கத்து வீட்டுக்கார், பின்னால் வீட்டுக்காரு, இல்ல கூட வேலை செய்யறவங்க, கூட படிக்கிறவங்க, பிரச்சனை அவங்க இல்ல, யார் தான்? நம்ம தான். எத்தனை பேர் இத ஒத்துக்குவீங்க? நம்ம தான். நம்மள மாதிரி யாருமே கிடையாது இல்ல. ஆனா பிரச்சனை நம்ம தான். ஆண்டவர் சொல்றார் அவங்க அப்படித்தான், ஆனா நீ அப்படி இருக்க முடியாது. அதான் செய்திங்க. அவங்க எப்படி? அவங்க விக்கிரக ஆராதனைக்காரர் தான். அப்பவே சுற்றி இருக்கிற எல்லாரையும் துரத்திட்டு தானே உனக்கு கானானை கொடுத்தேன். ஏன் துரத்துனவங்க? அவங்க யாரு? விக்கிரக ஆராதனைக்காரரு. உன்னை அவங்க வழி விலக பண்ணுவாங்க அப்படின்னு தான் அவங்கள துரத்துன. நீ முழுசா துரத்துல, அறக்குறையா துரத்திட்டு அவங்கள கூடவே வச்சுக்கின. அவங்களுடைய விக்கிரக ஆராதனை உனக்குள்ள வந்துருச்சு. அவங்க எப்படின்னா போறாங்க, ஏன் பிள்ளைங்க நீங்க விக்கிரக ஆராதனை என்ன பண்ணக்கூடாது. இதுதான் வித்தியாசம். யாருக்குமே தராம போயிட்டு யாருக்குமே தெரியாம போயிட்டு யாருக்குமே தெரியாம போயிட்டு சோத்திராண்டவரே சோத்திரம். இந்த வழக்கத்துல, இந்த பழக்கத்துல சாஸ்திரக்காரர், குறி சொல்றவங்க, அஞ்சனம் பார்க்கறவங்க, ஜாதகம் எழுதுறவங்க, பொண்ணு குழந்தை பிறந்த உடனே எடுத்துன்னு போறது, டைம் நோட் பண்ணிக்கணும். என்ன பொண்ணு குழந்தை அப்பா பேர் இது, அம்மா பேர், உடனே அவங்க எழுதி கொடுப்பாங்க. உடனே தலையெழுத்து பிரசிடென்ட் ஆஃப் அமெரிக்கான்னு எழுதிச்சு. அவன் எழுதி குத்தவொன்னு என்ன ஆயிட்ட, நீ அமெரிக்காவுக்கு ஜனாதிபதி ஆயிட்ட இல்ல. அதுதான் ஆண்டவருக்கு கோபம். தாவீது கிட்ட ஒரு பாடம் கத்துக்கணும். நான் செத்தா உன்கிட்டே சாவறான் ஆண்டவர். என்ன அடிக்கிறதுனா நீ அடி, என்ன வேற யாரும் என்ன பண்ணக்கூடாது, டச் பண்ணக்கூடாது. அடிப்பாரு, சும்மா ஒரு ஷாட் விடுவாரு, ஒரு 4 பல்லு கொட்டிட்டோம், ஒரு 40 வருஷத்தை சேர்த்து கொடுப்பாரு. 4 பல்லு போட்டோம், 40 வருஷத்தை கொடுக்கறத நினைச்சு பார்க்கலாம். சொல்றது புரியுதா? சரீரத்துல பலவீனம் வந்துருச்சு, ஆண்டவர் அனுமதிச்சு தானா வந்துச்சு. ஆமா, என்ன இப்போ இரு, அப்படித்தான் இன்னொரு 50 வருஷம் என்ன ஆச்சு போங்க, ஆண்டவரே கேட்டோம். என்ன இப்போ ஜீவனோடு வச்சிருக்கிறது என்னுடைய கிருபை. நீ உன்னை இன்னும் தாழ்த்தி யார்கிட்ட வா, ஆண்டவர்கிட்ட வா. அவ்வளவுதான். முழுசா துடை தெரியாதபடிக்கு நம்மளை காப்பாற்றி இருக்கிறார். 1/3 பங்கை
சிதறுண்டு போக பண்ணி அங்கங்க அவங்கள வளர்த்து மறுபடியும் கொண்டு வந்து எங்க சேர்த்தாரு? எருசலேம்ல சேர்த்தார். ஹல்லேலூயா. ஆண்டவர் செய்கிறதுல அநியாயமே இருக்காது, எல்லாமே நீதியா இருக்கும். அவர் நல்லவர், அவர் தப்புவிக்கிறவர், அவர் பாதுகாக்கிறவர், அவர் இரக்கம் செய்கிறார். ஒன்னே ஒண்ணு, ஆகாரம் அப்பம் என்கின்ற ஆதரவு கோலை இங்கேயும் இன்னைக்கும் உன்னை விட்டு நீங்க செய்வேன்னு சொல்றாரு. வறுமை உன்னிலே வராதபடிக்கு, ஆகார குறைவு ஏற்படாதபடிக்கு எவ்வளவு சீக்கிரம் முடியுதோ அவ்வளவு சீக்கிரம் உன்னை ஆண்டவருக்கு முன்பாக என்ன பண்ணிடு? தாழ்த்திட்டு. தெரிஞ்சோ தெரியாமலோ என் முன்னோர்களோ நான் குடும்பமோ செய்த விக்கிரக ஆராதனின் செயல் ஏதாவது உன் கண்ணில் பட்டா அதை மன்னிச்சிட ஆண்டவரே. ஹல்லேலூயா. எதை மட்டும் ஆண்டவர் விரும்புறது இல்ல சொல்லுங்க? தேவனுக்கு விரோதமான பகை அது. அதை ஆண்டவர் வெறுக்கிறார். நம்முடைய குடும்பத்திலிருந்து அதை விலக்கி போடுவோம். கர்த்தரே நம்ம வீட்டின் தலைவராயிருந்து நம்மை வழி நடத்தட்டும். கர்த்தர் தாம் இந்த வார்த்தையை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சுருக்கமா ஒருத்தர் ஜெபம் பண்ணுங்க.